ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. குழந்தை பாக்கியம் என்பது கடவுள் தரும் வரம் அல்லது பரிசு என்பார்கள். ஆனால் திருமணமான அனைத்து தம்பதிகளுக்கும் உடனடியாகவோ அல்லது எளிதிலோ திருமண பாக்கியம் அமைந்து விடுவது கிடையாது. சிலருக்கு சில ஆண்டுகள் கழித்தும், சிலருக்கு பல ஆண்டுகள் காத்திருந்த பிறகும், சிலருக்கு சில சிகிச்சைகள் எடுத்து கொண்ட பிறகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. என்னதான் நாம் முயற்சி செய்தாலும் அது கைகூடுவதற்கு இறைவனின் அருள் நிச்சயம் வேண்டும். ஒருவரின் ஜாதகத்தில் 5ஆம் இடம் என்பது குழந்தை செல்வத்தை குறிப்பதாகும். இந்த இடம் சரியாக அமைய வேண்டும் அல்லது கிரக நிலைகள் அல்லாத வேறு காரணங்களால் 5ஆம் இடம் கெட்டுப்போய் இருந்தாலும் அதை சில ஆன்மீக பரிகாரங்கள் மூலம் சரி செய்து விடலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆன்மீக பரிகாரங்கள் செய்து பலருக்கு குழந்தை செல்வம் கிடைத்த கதைகளை கேட்டிருக்கின்றோம். அப்படி குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு எளிமையாக என்ன பரிகாரம் செய்யலாம் என்பது பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம். வாழ்வில் நமக்கு ஏற்படும் பலவிதமான பிரச்சனைகள், துன்பங்கள் ஆகியவற்றிற்கு கர்ம வினைகளே காரணம் என சொல்லப்படுகிறது. நோய் ஏற்படுவது, திருமணத்தில் தடை, திருமணத்தில் தாமதம், குழந்தை பேறு தள்ளிப்போவது, கடன் தொல்லை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கும் கர்ம வினைகளே காரணமாக கூறப்படுகிறது. அதே சமயம் திருமண பேறு மற்றும் குழந்தை பேறு பாக்கியம் ஏற்படுவதில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு முன்னோர்களின் சாபம், பித்ருதோஷம், குலதெய்வ தடை ஆகியவையும் காரணமாக சொல்லப்படுகிறது. காரணம் எதுவாக இருந்தாலும் பிரச்சனைகள் தீருவதற்கு வழி உள்ளதா என்று பலரின் கேள்வி. பொதுவாக கர்ம வினைகளை அனுபவித்துத்தான் கழிக்க வேண்டும் என்பார்கள். ஆனால் குழந்தை பேறு இல்லாமல் பலரின் அவச்சொல்லுக்கும் ஆளாகும் கொடுமைகளை எத்தனை காலத்திற்கு அனுபவிக்க வேண்டும் என மனக்குறை பல பெண்களுக்கும் உள்ளது. இப்படி குழந்தை பேற்றுக்கு ஏங்குபவர்கள் ஒரு சிறிய ஆன்மீக பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வந்தாலே போதும். குழந்தை பேறு அருள்வதற்கு என்றே பல சக்தி வாய்ந்த கோவில்கள் உள்ளன. அங்கு சென்று வேண்டிக் கொள்ளலாம். குழந்தை பேறு தரும் கோவில்கள் பற்றி எல்லாம் தெரியாது, அவற்றை தேடி போகவும் முடியாது என்பவர்கள் எளிமையான 2 ஆன்மீக பரிகாரங்களை செய்யலாம். இவை மிகவும் விசேஷமான பரிகாரங்களாகும். பலருக்கு பலன் தந்த பரிகாரங்கள் ஆகும். பொதுவாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர வேண்டும் என்பவர்கள் தினமும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு செல்வதை வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். தினமும் செல்ல முடியாவிட்டால் வாரத்திற்கு ஒரு முறையாவது கோவிலுக்கு செல்ல வேண்டும். அதுவும் முடியாதவர்கள் கண்டிப்பாக 14 நாட்களுக்கு ஒரு முறையாவது கோவிலுக்கு சென்று வர வேண்டும். கோவிலுக்கு சென்றுவிட்டு உடனடியாக திரும்பிவிடக்கூடாது. குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது கோவிலில் இருந்துவிட்டு பிறகுதான் வர வேண்டும். கோவில்களில் இரவு நேரத்தில் நடை சாற்றுவதற்கு முன் பள்ளியறை பூஜை என்று ஒன்று நடக்கும். சிவன் கோவில், முருகன் கோவில்களில் இது நடத்தப்படும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ளிட்ட பல புகழ்பெற்ற கோவில்களிலும் இரவில் நடைபெறும். இந்த பூஜையில் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து கலந்து கொள்ளலாம். அப்படி செல்லும்போது சுவாமிக்கு பால், கற்கண்டு ஆகியவை வாங்கி சென்று படைத்துவிட்டு அதை வாங்கி மற்றவர்களுக்கும் பிரசாதமாக கொடுத்துவிட்டு தாங்களும் சாப்பிடலாம். இப்படி செய்தால் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.